இப்போ அடுத்து பார்க்க போகிறது ப்ரைம் நம்பர். இது வந்து என்னென்னா டு செக் நம்பர் இஸ் ப்ரைம் ஆர் காம்போசிட், இல்லைன்னா ப்ரைம் நம்பர் ஆர் நாட், இந்த மாதிரி கேட்பாங்க. ப்ரைமா இல்லையா அப்படிங்கிற இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாஜிக் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஓகே, ப்ரைம் நம்பர்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ப்ரைம் நம்பர்னால் அது வந்து இட்ஸ் நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தேன் 1. எப்போதுமே நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 1ஆக தான் இருக்கணும். 0 ஆர் மைனஸில் இருக்கக்கூடாது ப்ரைம் நம்பருக்கு. இட்ஸ் அ நேச்சுரல் நம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து 1லேருந்து தான் ஆரம்பிக்குது. தட் ஹாஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், தட் இஸ் 1 அண்ட் இட் செல்ஃப். அதாவது ப்ரைம் நம்பர் சும்மா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேனே. இப்போ வந்து 12ங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஏன்னா வந்து 12 வந்து நம்ம எதால் டிவைட் பண்ண முடியும்? 3ஆல் பண்ண முடியும், 4ஆல் பண்ண முடியும், 6ஆல் பண்ண முடியும், 2ஆல் பண்ண முடியும், 1ஆல் பண்ண முடியும். எல்லாத்தால பண்ணாலும் உனக்கு என்ன வரும்? இப்போ 12/2 = 6. அது வந்து ஹோல் நம்பராக கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் என்ன? 12/2க்கு வந்து 12% 2 போட. ஸோ வந்து ரிமைண்டர் என்ன வரும் உனக்கு? ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ நீ வந்து உனக்கு மல்டிபிள் நம்பர்ஸ் வருது, மல்டிபிள் நம்பரால் டிவைட் பண்ண முடியும் 12ங்கிற நம்பர்லாம். அப்படி இருக்கக்கூடாது ப்ரைமுக்கு. ப்ரைமுக்கு என்னவாக இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் 19 எடுத்துக்கோ. 19 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். அதுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போது 19 வந்து ஒன்றா 19ஆல் தான் டிவைட் பண்ண முடியும், இல்லை 1ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? 19 வந்து வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. இப்போ வந்து 19 வந்து 19/19 தான் 1, அதே மாதிரி 19/1 தான் 19. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ட்ரூ நம்பர் எடுத்து. ஸோ இப்போ 19/2, 3, 4லாம் போட்டால் பாயிண்டில் வரும். அப்படிலாம் வரக்கூடாது. இதான் ப்ரைம் நம்பர் ரூல்னா உனக்கு வந்து பர்சன்டேஜில் சொல்கிறேன் பாரு, சிம்பிளாக இருக்கும். 19% சம்திங். இப்போ நம்பர், அந்த நம்பர் தான் 19% சம்திங் பண்ணுறேன்னா அது வந்து 2 ஃபேக்டர்ஸ் தான் தரணும். அதாவது ஒன்றா இப்போ 1 தரும் கன்ஃபார்ம். 19% 1 வந்து ஈக்குவல் டு 0. ஏன்னா வந்து 19/1 என்ன? 19. அப்போ ரிமைண்டர் என்ன? 0. ஓகேவா? இது வந்து ஒரு கேஸு. இல்லைனா 19% 19, அதுவும் 0. ஏன்னா வந்து 19/19 என்ன? அது வந்து ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ இந்த 2 கேஸில் மட்டும்தான் 0 வரும். ஸோ எல்லா ப்ரைம் நம்பர், நீ என்ன ப்ரைம் நம்பர் எடுத்தாலும் ஒன்றா அதோட 1 19% 1, அந்த ப்ரைம் நம்பர் % 1 பண்ணால் 0 வரும் ரிமைண்டர். அதே மாதிரி அந்த ப்ரைம் நம்பரே நீ ப்ரைம் நம்பரோடு பண்ணனா 0 வரும். ஸோ 2 கேஸஸில் தான் வரும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்புட் வாங்குறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்பர் தானே. ஸோ வந்து இன்ட்டு என்ன சொல்கிறது, என்னன்னு வச்சுக்கலாம். n தான் அந்த நம்பர். ஓகேவா? sc டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஓகேவா? இப்போ வந்து இது இன்ட்டு sc டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கவுண்ட்டுங்கிறதையும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? கவுண்ட்டுன்னு ஒன்று 0வாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன் இந்த கவுண்ட் வைக்கிறோன்னா, நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு தடவையும். அது வந்து 2 டைம்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன்னா வந்து அந்த நம்பரோட இட் செல்ஃப் பண்ணும் ஆர் 1ஓட பண்ணும் ப்ரைம்னா. ஸோ 2 டைம்ஸ் தான் எப்போதுமே பண்ணும். ஸோ கவுண்ட் வச்சுக்கலாம். கவுண்ட் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அது வந்து இஃப் அந்த நம்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அந்த n இருக்குல்ல, அந்த nங்கிற நம்பர், அந்த n வந்து லெஸ் தேன் 1ஆக இருந்தால் அப்போது வந்து இட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டே பிரிண்ட் பண்ணிடலாம். என்னது? லெஸ் தேன் 1ஆக இருந்தால் இட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நாட் ப்ரைம். ஏன்னா வந்து ப்ரைம்னாலே ரூல் என்ன? ப்ரைம்னாலே ரூல் வந்து இட்ஸ் அ நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தேன் 1. ஸோ லெஸ் தேன் 1ஆக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நாட் ப்ரைம். அதை ஃபஸ்ட்டே போட்டுடலாம். இப்போ வந்து மெயினான ரூல் வரலாம். மெயினான ரூல் என்னென்னா,
ஃபார் லூப்பில் போடலாம் வச்சுக்கோ. ஃபார் லூப்பில் வந்து இன்ட் I is equal to 1. ஏன்னா வந்து நம்ம பர்சன்டேஜ் ஜீரோலேருந்து ஆரம்பிக்க மாட்டோம், 1லேருந்து ஆரம்பிப்போம் பர்சன்டேஜ் வரும்போது. நான் ஏன்னு சொல்கிறேன் இங்கே I is equal to 1, I less than n, I less than இந்த n வரைக்கும் பண்ணுறோம் சரியா. லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு கூட போடலாம்னு நினைக்கிறேன். சரி, லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு, ஏன்னா வந்து அந்த ஈக்குவல் டு வரைக்கும் பண்ணுவோம்ல நம்ம. இப்போது n I ப்ளஸ் ப்ளஸ் கரெக்டா, இதை வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா இதுக்குள்ளே நம்ம என்ன போட போகிறோன்னா இதை போட போகிறோம். இஃப் n பர்சன்டேஜ் I, அந்த ஐங்கிறது தான் இந்த நம்பர் ஓகேவா, ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அப்போ என்ன ஆகும், கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஆகும் சரியா. இது வரைக்கும் ஒரு செகண்ட் புரிஞ்சுக்கலாம். என்னன்னா இங்கே பாரு, நான் கவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு 0 வச்சுருக்கேன், ஒரு நம்பர் இன்புட் வாங்குறேன், கவுண்ட்டு 0ன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா n less than 1ஆக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நாட் ப்ரைம், அது தெரியும் நம்மளுக்கு. ஸோ இங்கே வரலாம். இங்கே ஏன் பண்ணுறோன்னா இந்த ஃபார் லூப்புக்குள்ளே பாரு, என்னங்கிறது நம்ம இன்புட்டாக தர நம்பரு சரியா. அது 12ஆக இருக்கலாம், 19ஆக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அது பர்சன்டேஜ் சம்திங் பண்ணால் ரிமைண்டர் தானே பர்சன்டேஜுங்கிறது. ஸோ பர்சன்டேஜ் சம்திங் பண்ணால் 0 வருது, அப்போ அது பர்ஃபெக்டாக டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம்ல. இப்போ வந்து 12% 5 பண்ணால் 0 வராது, ஏன்னா அது பர்ஃபெக்டாக டிவைட் ஆகலை. அதே மாதிரி 12% 2 பண்ணால் 0 வரும் ரிமைண்டர், ஏன்னா பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுது. ஸோ ப்ரைம் நம்பர் ரூல் என்ன, இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரைம் நம்பரை பர்சன்டேஜ் சம்திங் பண்ணால் பர்ஃபெக்டாக டிவைட் ஆகிறது 2 டைம்ஸாக ஆகணும். அது என்ன நம்பரு, ஒன்றா அந்த ஐங்கிறது 1ஆக இருக்கும், இங்கே இருக்கிற 1ஆக இருக்கும், ஆர் டேரெக்டாக என்னாக இருக்கும். அதுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த லூப்புக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக கவுண்ட் வந்து ஒரு தடவை வந்து 1க்கு ஆகும் யூஸ்வலாக, கடைசியில் எண்ணுக்கு ஒரு தடவை ஆகும். ஸோ கவுண்ட்டு 2 ஆகும் ஓகேவா ப்ரைமுக்கு. ஆனால் இப்போ காம்போசிட் நம்பர் இப்போ நாட் ப்ரைமாக இருந்தால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த 1லேருந்து எண்ணுக்கு நடுவில் 2, 3, 4லாம் இருக்கும்ல, அதில் ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் ஆகி 0 வந்துடும். ஸோ வந்து அப்போ கவுண்ட் அதிகமாகிடும். ஸோ கவுண்ட் வந்து 2க்கு மேலே போச்சுனாலே அது ப்ரைம் நம்பர் கிடையாது, கவுண்ட்டு 2 இருந்தால் மட்டும்தான் ப்ரைம் நம்பர் ஓகேவா. இது புரியலன்னா திரும்ப அந்த வீடியோ திரும்ப லைட்டாக பின்னாடி போய் பாரு. ஸோ இங்கே என்ன பண்ணோம், கவுண்ட்டு 2ஆக இருந்தால் மட்டும்தானே ப்ரைமு. ஸோ ஒரு இஃப்ல போட்டுரு, இஃப் கவுண்ட்டு ஈக்குவல் டு 2ஆக இருந்தால் மட்டும்தான் அது வந்து இந்த ப்ரைமு ஓகேவா. அப்படி இல்லைனா நாட் இல்லை ப்ரைமு, அப்படி இல்லைனா எல்ஸ் வேறு எந்த கவுண்ட்டாக இருந்தாலும் அப்போ வந்து நாட் ப்ரைம் தான் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு பார்ப்போம் ஓகேவா. என்னாச்சு, சிச்சோ இல்லை, ஃபார் லூப் எங்கே முடியுது, ஃபார் லூப்புக்கு அப்புறம் தானே இது வரணும், ஃபார் லூப்புக்கு அப்புறம் தான் இந்த இஃப் கண்டிஷனே வரணும். கரெக்டா. அப்போ வந்து ஒரு நிமிஷம், இப்போ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட் வரும். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறோம், ப்ரைம் தானே 12 செக் பண்ணலாம், இல்லை 19 செக் பண்ணலாம் டேரெக்டாக ப்ரைம். ஏன்னா வந்து அது வந்து n% 19% 1 வரும்போது 0 வரும், அப்போது ஒரு கவுண்ட் ஆகும். அப்புறம் 2 வரும்போது ஆகாது, 3 வரும்போது ஆகாது, 4 வரும்போது ஆகாது, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 வரைக்கும் ஆகாது. அடுத்து 19% 19 பண்ணும்போது ஒரு தடவை 0 வரும். ஸோ கவுண்ட் 2 வரும், கவுண்ட் 2 இருந்தால் மட்டும் தான் ப்ரைமு. ஸோ 19க்கு ஆகும். அதே மாதிரி 7க்கும் அப்படி தான், 7க்கும் வந்து ப்ரைம் தான். ஏன்னா வந்து 7 வந்து 7% 1 ஆகும்போது 7 ஆகும், அப்புறம் 2, 3, 4, 5, 6
டிக் ஆகாது, திரும்ப 7% 7 ஆகும் மட்டும் தான் ஆகும். ஸோ வந்து இஸ் ஈக்குவல் டு 9 கொடுக்கணும் இங்கே. ஏன்னா வந்து அப்போ தான் 7 வரைக்கும் போகும் இந்த லூப். ஓகேவா? அது ஒன்று. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரைம் நம்பர் ஏதாவது ஒன்று 12 வச்சுக்கோ, போட்டால் நான் ப்ரைம் தான் வரும். ஏன்னா வந்து கவுண்ட் வந்து 2க்கு மேலே போய்டும். அப்படி இருந்தாலே அது நாட் ப்ரைம். இதுதான் பேசிக்காக ப்ரைம் நாட் ப்ரைம்.